வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தையில நாம் தியானிக்கிறோம். இந்த பகுதியில் நாம் வாசிக்கும்போது இயேசு செய்த ஜெபத்தின் இன்றைய பகுதியிலே 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அதுபோல 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் திருச்சபைகளுக்காக இயேசு ஜெபிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 13வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்கிறார். தாம் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்று இயேசு கூறியதால் இந்த உலகம் அவரை பகைத்தது. சீஷர்கள் இயேசுவை விசுவாசிப்பதால் அவர்களையும் பகைக்கும். அவர்களுக்கு உலகத்தால் எவ்வித தீங்கும் வரக்கூடாது என்றல்ல, வரும் தீங்குகளின் மத்தியில் அவர்களை பாதுகாக்க இங்கே இயேசு வேண்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே தீங்குகள் ஏற்படும். ஆனால் அந்த தீங்குகள் மத்தியிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, சீஷர்களை பார்த்து அவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். 18வது வசனத்தில், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்கிறார். மனுகுலத்தின் இரட்சிப்பின் வழியை சீஷர்களுக்கு இயேசு காட்டியதை போல் மற்றவர்களுக்குள்ளும் பின் சந்ததியினருக்குள்ளும் சீஷர்கள் அறிவிக்க வேண்டுமென அவர்களை அனுப்பினார். பாவ உலகில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் நற்செய்தியை தைரியமாய் அறிவிக்கவும் பிதா சீஷர்களை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்த வேண்டுகிறார். அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். மூன்றாவதாக, அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். ஆதி திருச்சபை விரைவாக பெருகியதற்கு முக்கிய காரணம் விசுவாசிகளிடையே காணப்பட்ட ஒருமனம்தான். ஆனால் இன்று அது குறைந்து காணப்படுவது வேதனைக்குரியதாயிருக்கிறது. ஒரு மனம் இருக்கும் இடத்தில் பிதாவின் நாமம் மகிமைப்படும், ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருந்த ஐக்கியம் சீஷர்களுக்குள்ளும் தேவனோடும் இருக்க வேண்டுகிறார் இயேசு. எனக்கு அருமையானவர்களே, சபையிலே ஒரு மனம் மிக மிக முக்கியம். குடும்பங்களிலே ஒரு மனம் மிக மிக முக்கியம். இறுதியாக 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, அவர்களோடு இருக்க விரும்புகிறேன் என்று இயேசு இங்கே வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரதம மந்திரியோ குடியரசுத் தலைவரோ நம்மோடு இருக்க விரும்புவார்களா? ஆனால் இயேசு தம் பிள்ளைகளோடு இருக்க விரும்புவது எதற்காக? பிதா தமக்கு கொடுத்த மகிமையை காணவும், பிதாவின் அன்பு குமாரனில் இருப்பதை போன்று விசுவாசிகளிடமும் இருக்கவும் வேண்டுமென பிதாவிடம் வேண்டுகிறார். 23வது வசனத்தில், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் வேண்டுகிறார். எனக்கு அருமையானவர்களை, இயேசு செய்த இந்த ஜெபத்தில் அதிகமாக பிறர் நலன் முக்கியப்படுத்தப்படுகிறதை
நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தராகிய இயேசுவே, நீர் எனக்காக பரிந்து பேசுகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் துதி பலிகளை நாம் ஏறெடுப்போம். காரணம், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.